வெல்கம் பேக் டு MPK Vlogs. இன்றைக்கி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுட்டு ஒரு அருமையான ஸ்வீட் ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் ரொட்டி செய்கிறதுக்கு நான் ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் ஆவியில். அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஆனியனை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் ராகி மாவு, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை காய வச்சு பொடி பண்ணி வச்சுப்பேன், அதை சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை தவா காஞ்ச உடனே ஒரு பால் மாதிரி உருட்டி இதில் வச்சு நல்லா தட்டிக்கலாம். கையில் ஒரு லைட்டாக எண்ணெய் இல்லாட்டி தண்ணி லைட்டாக தொட்டு இந்த மாதிரி தட்டுங்க. கையில் ஒட்டவே ஒட்டாது. ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது ஸ்வீட் பொட்டேட்டோன்னு தெரியாமையே சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் கொஞ்சம் ஸ்வீட்டாக தாங்க இருக்கும், ஏன்னா இதில் நம்ம ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கல, அதனால் இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ராகி மாவு ஆனியன்லாம் சேர்த்திருக்கோம், அதெல்லாம் வேகணும். ஸ்வீட் பொட்டேட்டோ ஆல்ரெடி வெந்துடுச்சு, ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கோம். ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அருமையான ஸ்வீட் பொட்டேட்டோ ரொட்டி ரெடி ஆயிடுச்சு.